உங்களில் ஒருவர், நீங்கள் தொழுகும் பொழுது ஒருவர் குறுக்க போறார், தடுப்பு வச்சுக்கிட்டு நீங்க தொழுகிறீங்க, குறுக்க நடந்து போகிறார். அப்ப நீங்க என்ன செய்யணும்? தொழக்கூடியவர் என்ன செய்யணும்? ஃபல் யம்னஹு, அவரை தடுக்க வேண்டும், தொழுகையிலேயே தடுக்கணும். அவர் மீறி வர்றாரு, அப்ப என்ன செய்யணும்? ரசூலுல்லாஹ் தீர்ப்பு சொல்றாங்க, ஃபயுகாத்தில்ஹு, தொழுகையை விட்டுட்டு சண்டை போடுங்கன்றாங்க. தொழுகையிலேயே அவர்கிட்ட சண்டை போடுங்கள். ஏன் தெரியுமா? இன்னமா ஹுவ ஷைத்தான், அவன்தான் ஷைத்தான் என்று நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார்கள். தொழுகையில் ஒருத்தன் குறுக்க போறான்னு வைங்க, தடுக்கிறோம், மீண்டும் வர்றான், தடுக்கிறோம், தொழுகை விட்டு சண்டை போடணும், அவன் ஷைத்தான் என்று நபிகள் நாயகம் சொன்னாங்களே. அவன் ஆய்வு செஞ்சு பார்த்தா நெருப்புல இருப்பானா? அவன் நெருப்பால படைக்கப்பட்டு இருப்பானா? மனிதனாத்தான் இருப்பான். அப்ப நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் இந்த இடத்துல சுட்டி காட்டின வார்த்தையை பார்க்கும் பொழுது, கெட்ட மனிதர்களை தொழுகையில குறுக்க வர்றது மிகப்பெரிய பாவமா இல்லையா? அந்த மாதிரி பாவமான காரியத்தை செய்யக்கூடியவர்களை ஷைத்தான் என்று ரசூலுல்லாஹ் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்லி இருக்கிறார்கள்.